Taste the Daily. கோவையில் 10 ரூபாய் அமைச்சர் செந்தில் பாலாஜியின் ஆதரவாளர் என்று கூறப்படும் ஈஸ்வரமூர்த்தி என்பவரின் அலுவலகத்தை அரசு டாஸ்மாக் பார் உரிமையாளர்கள் முற்றுகையிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. பார் உரிமையாளர்களிடம் 2 முதல் 3 லட்சம் ரூபாய் வரை லஞ்சம் கேட்டு கரூர் டீம் என்ற பெயரில் ஈஸ்வரமூர்த்தி என்பவர் அடியாட்களை வைத்து மிரட்டுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. ஆளும் கட்சி என்ற திமிரில் திமுகவினர் அராஜகத்தில் ஈடுபடுவதாக பலரும் குற்றம் சாட்டுகின்றனர். செங்கல்பட்டு மாவட்டம் மோகல்வாடி ஊராட்சியில் நெல் களம் முழுவதும் மழைநீர் சூழ்ந்ததால் விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர். மோகல்வாடி ஊராட்சியில் அனைத்து கிராம அண்ணா மறுமலர்ச்சி திட்டத்தின் கீழ் பொதுப்பணிக்கு சொந்தமான ஏரியின் மத்தியில் நெல் களம் அமைக்கப்பட்டது. சில மாதங்களுக்கு முன்பு பெய்த மழையின் காரணமாக நெல் களம் சுற்றி மழைநீர் தேங்கியுள்ளதால் விவசாயிகள் விளைவித்த நெற்பயிர்களை களத்தில் கொட்ட முடியாத சூழல் உருவாகியுள்ளது. நிர்வாகத்திறனற்ற ஸ்டாலின் அரசு இதுகுறித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என விவசாயிகள் மத்தியில் கோரிக்கை எழுந்துள்ளது.